சீக்கிரமா இல்லை சீக்கிரமா இல்லை டக்கு டக்குன்னு இல்லை சேம எவ்வளோ ஸ்பீடாக எழுப்பு இல்லை. வணக்கம் மக்களே. இந்த டைட்டாக இருக்கா சி எது மாட்டிட்டு இருக்கா? பாறையில் தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா பாறையில் பிடிச்சிக்கிறது இழு. அப்போ இல்லைடா நடுவில்லையா பிடிச்சிடுறா விடாமல் இல்லைடா. அப்படி இல்லைடா சூப்பர். ஜிலேபி வருதா என்னான்னு தெரியலடா. பாறையில் எதுல பிடிச்சி காட்டு. ஆமாம் பாருங்க மக்களே ஜிலேபி. தூக்குடா தூக்கி காமிச்சிருவோம் இரு. அதை எடு அதை நரம்ப எடு. வணக்கம் மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.75 கிலோக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். இதை மொத்தத்துக்கு 8-10 பீஸ் போடலாம். ஆமாம் ட்ரம்மு கேட்டிருக்காரு அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு இருக்கோம். ஆமாம் நீங்கள் யாராவது வேணுண்டா கேளுங்க. ட்ரம்மு கேட்டிருந்தாலும் சரி பானை கேட்டிருந்தாலும் சரி இதை பொரிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். பாதி அறுத்து குழம்பு வைக்கலாம், பாதியை பொரிக்கலாம். இங்கே பாருங்க எம்பிட்டு நிறமா இருக்குண்டு. அடேங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம்னு பாருங்க. முள்ளுக்குள்ளியும் செடிக்குள்ளியும் கல்லுக்குள்ளியும் இதை பிடிக்கிறதுக்கு இப்போ 150 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். வலையெறி பாண்டியக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, பெரிய ஆள் ஆக்கி விடுங்க. ஆமாம் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ செலவு பண்ணி முள்ளுக்குள்ளே போய் அதுக்கு மாவு பிணைஞ்சி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து எரிஞ்சு அதை திருப்பி இழுக்கையில் ஏதாச்சும் முள்ளு பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கல ரொம்ப ரிஸ்க்கான வேலை அது. ஆமாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கி விடுங்க. ஆமாம் நீங்கள் பார்த்து செஞ்சா தான் ஒரு ஆளை வாழ வைக்க முடியும். மக்களால் வாழ வச்சா தான் வாழ வைக்க முடியும். வாழ வைக்கிறது தாழ வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, தாங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீங்களா? தாங்கள் என்ன சொல்லுவது என்றால் இப்போதைக்கும் பேச இதில் யோசிக்கிறோம் மக்களே.